வவுனியாவில் நடந்த கொலை சம்பவம் போல், அதாவது மனைவியை கணவன் வெட்டி கொலை செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்ற தலையை கொண்டு சென்ற சம்பவம் போல் இலங்கையில் 4 சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்தியாவையும் சேர்த்த 5 சம்பவம். குடும்பச் சண்டைகளுக்கு இவ்வளவுதானா, இதுதானா தீர்வு, வெட்டி கொலை செய்கிறது தானா தீர்வு என்று எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஓகே, வாங்க இந்த சம்பவங்களை பற்றி நம்ம இந்த வீடியோ காணொளியில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த சேனலுக்கு வரவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உங்களுக்கு இப்படியான சேனல் ஒன்று இருக்குன்ற தெரியப்படுத்தி எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதலாவதாக கதைக்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம் தான். இப்போ வவுனியாவில் நடந்த கொலை. வவுனியாவில் என்ன நடந்தது? கொலை. ஒரு ஆசிரியை ஒரு மாணவன் தொடர்புபட்டு அந்த மாணவன் தொடர்புபட்டது எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரிய காரணம் மட்டும் இல்லாமல் கணவனுக்கு தெரிய கணவன் வவுனியாவில் வச்சு வெட்டி கொலை செஞ்சு அப்படியே கழுத்தை கொண்டு போய் கலையை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அந்த ஹீரோவாயின கதை எல்லாரும் அவருக்கு பாராட்டினது, அவருக்கு போட்டு எல்லாரும் திட்டின கதையில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனடா புதுசாக 4 சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களேன்ட்டு பார்த்தா, அடுத்ததாக குடும்ப சண்டையில் பதுளை என்ற பிரதேசத்தில், அதாவது பதுளை என்ற பிரதேசத்தில் 21 வயதுடைய பெண்மணி கணவரால் தாக்கப்பட்டு கொலை செஞ்சுருக்காங்க. சரியா? கணவனான தாக்கப்பட்டு கொலை செஞ்சு 21 வயதுடைய பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க குடும்ப சண்டை காரணமாக. அது முதலாவது. இதில் என்ன பாவம்ண்டா, அந்த 21 வயது பிள்ளை, அந்த பிள்ளையோட சின்னொரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை இருக்குது. இப்படி நீங்கள் கொலை செய்கிறதால அந்த பிள்ளையில் எவ்வளோத்துக்கு பாதிப்படையுங்கள். உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமெண்டா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள், வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கலாண்டா, நீங்கள் ஒரு டிவோர்ஸை வேண்டித்து நீங்கள் தனிப்பட்ட உங்களோட வாழ்க்கையை இப்படி கல்யாணம் முடிக்கிறது ஒரு சகஜமான ஒரு வாழ்க்கை விடயம் என்றால் உங்களுக்கு ஆக்களை பிடிக்கலையா, உங்களோட நடத்தைகள் பிடிக்கலையா, டிவோர்ஸ் பண்ணுறது ஒரு சகஜமான ஒரு நடவடிக்கை ஆயிடுது. அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. சட்டம் இருக்கக்குள்ள அதை எல்லாருமே நீங்கள் டிவோர்ஸ் இவங்க இப்படி நினைப்பாங்க அப்படி நினைப்பாங்கன்ற நினைக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு சட்டமே இருக்குது. ஒருத்தரை விரும்பாட்டி கல்யாணம் முடித்து ஒருத்தரை விரும்பாட்டி சண்டையில் பிடிச்சி அடிபட்டு சாகிறதுக்கு பதிலாக டிவோர்ஸ் எடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த சம்பவம் என்னண்டா, குளியாப்பட்டி என்ற பிரதேசத்தில் நடந்திருக்க ஒரு சம்பவம் மம்பட்டியால் மனைவியின் கழுத்தை, அதாவது குடும்ப தகராறு தான். மம்பட்டியால் மனைவியின் கழுத்தை வெட்டி சரியா கொலை செஞ்சாச்சு. இது ஒரு சம்பவம். அடுத்தது இன்னும் ஒரு இலங்கையில் இன்னும் ஒரு சம்பவம், கோடாலியால் வெட்டி மனைவியை கொலை செஞ்சாச்சு. ஓகே, இந்தியாவில் நடந்திருக்கு சம்பவம். இந்தியாவில் நடந்த சம்பவத்தை பார்த்தோம்டா அது வவுனியா இதோட சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவம் தான். என்ன சம்பவம்டா இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண்மணி இன்னும் ஒரு ஆணோட தொடர்பு பட்டிருக்காங்க. அந்த தொடர்பு பட்டது தண்டை கணவனுக்கு தெரிய கணவனுக்கு தெரிய வர தொடர்ந்து பிரச்சனை என்ன பிரச்சனை உண்மையிலே இன்னும் ஒரு ஆளோட தொடர்புண்டா கணவன் சும்மா இருப்பானா, அடிப்பான், சண்டை பிடிப்பான். எவ்வளவு விரும்பி எவ்வளவு கல்யாணம் கட்டியிருப்பாங்க, அப்படி சண்டை பிடிச்சு இப்படியான தொடர்புகள் இருக்கிறது தெரிய வர இவங்க என்ன செஞ்சுருக்காங்கண்டா தொடர்ந்து சண்டை. அந்த சண்டையில் முத்தி அவன் அடித்து அந்த மனைவியை கொண்டாச்சு. ஓகே, இந்த மாதிரி விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விடயம். இப்போ பிரபலியம் என்று இதை சொல்கிறதுக்குமே வாய்கூசு. இது பிரபலியம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? எப்படியான இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவை தான் போடுறேன் நான். ஏனெண்டா எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள முடியும். எத்தனை வயசில், சின்ன வயசுலேருந்து உங்களை பெற்று வளர்த்துருப்பாங்க உங்களோட அம்மா அப்பா. நீங்கள் லவ் பண்ணியும் கல்யாணம் முடிச்சிருக்கலாம், பேசியும் கல்யாணம் முடிச்சிருக்கலாம், கூட்டி கொண்டு போய் ஓடி போயும் கல்யாணம் முடிச்சிருக்கலாம். ஓகே, நீங்கள் விரும்பி கல்யாணம் முடிச்சிருங்கண்டா உங்களுக்கு லவ் இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட செயல்கள் உங்களுக்கு பிடிக்கலை. அப்படி எதுவும் பிடிக்கலைண்டா நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட நீங்கள் அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழணும்னு நீங்கள் ஓகே, பிரச்சனைகளை கழிச்சு முடிக்கத்தான் வேணும். பிரச்சனையை கழிச்சு முடிக்காத பிரச்சனைகளை என்ன செய்கிற இப்படியான பிரிவுகளில், அதாவது நீங்கள் கல்யாணம் முடிக்கிறது ஒரு சட்ட நடவடிக்கைண்டா அதே இது உங்களுக்கு விருப்பம் இல்லையா, டிவோர்ஸை வேண்டிட்டு பேசாமல் இருங்க. உங்களை நம்பி உங்களோட அம்மா அப்பா பிள்ளைகள் இருக்குங்க.
அந்த பிள்ளைகளையும் வந்து நீங்கள் நடுத்தரவில் விட்டுட்டு போகிற அளவுக்கு தான் நீங்கள் அப்படியான கொலைகள் செய்கிறீங்க. அப்படியான கொலைகள் செய்ததன் காரணமாக நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, எல்லா தண்டனையும் வந்து உங்களுக்கு கோர்ட்ஸால் தந்துடுவான். சரியா? கோர்ட்ஸால் தந்தது அப்புறம் வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருப்பீங்க. ஆனால் வெளியில் உங்களோட வாழ்க்கை, உங்களோட வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிற உங்களோட அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்குமெண்டா அந்த பிள்ளைகள கதையை பாருங்கள். நீங்கள் அடிபட்டு நீங்கள் வெட்டி குத்தி ஆத்திரம் பறந்தான் ஒரு மனைவி வந்து இன்னும் ஒரு ஆணோட தொடர்பு பட்டிருக்கான் என்று வந்து ஆத்திரம் இருந்தான். அப்படி ஆத்திரம் வந்தால் ஒன்றும் செய்யல. ஆத்திரம்தான் முதலாவது காரணம். வந்து ஒரு மக்களை வந்து ஒரு இழிவுபடுத்தி ஒரு பாதாளத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு வந்து ஒரு ஆத்திரம் தான் முதலாவது காரணம். அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும்டா நீங்கள் என்ன செய்யணும்? பேசாமல் டிவோர்ஸை வேண்டி போட்டு பேசாமல் உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் கொலை செய்ய போய் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும். உங்களோட பிரச்சனையும் சரி, உங்களோட குடும்பங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும். அன்றாடம் சாப்பிட்ற ஒரு கூலி தொழில் செய்கிற குடும்பமாக இருங்களேன். நீங்கள் கூலி தொழில் செஞ்சு வந்து நீங்கள் கொடுக்குற காசில் தான் அடுத்த நாள் பிள்ளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகலுமா, சாப்பிடலுமா, அடுத்தது வந்து சொக்ஸ் வேண்டலுமா, கொப்பி வேண்டலுமா, பெண் வேண்டலுமான்றது வந்து நீங்கள் உழைக்கிற காசில் தான் வந்து அந்த பிள்ளைகள வாழ்க்கையும் தங்கியிருக்கும். நீங்கள் இப்படியான ஒரு முற்கோபத்தில் வந்து இப்படியான ஒரு செய்கையில் வந்து நீங்கள் இப்படி ஈடுபட்டனீங்கண்டா வந்து அந்த பிள்ளைகள வாழ்க்கை என்னவாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். கோடாலியால் கொத்துறீங்க, மம்பட்டியால் கொத்துறீங்க, அடித்து கொள்றீங்க. இப்படியான பிரச்சனைகள், இப்படியான குடும்ப சண்டைகளுக்கு இப்படியான பிரச்சனைகள் வந்து நீங்கள் உங்களோட கோபத்தை ஒரு பெண்ணில் காட்டி வந்து அந்த பெண் இறந்ததுக்கு பிறகு வந்து நடக்க போகிறது என்ன? உங்களோட பிள்ளைகள் தான் பாதிப்படையுங்க. அப்பா என்று கூப்பிடும். சரி, அப்பா இன்றைக்கு என்ன வேண்டிட்டு வந்தா? அப்பா நான் எனக்கு பலன் வேண்டி தரணும், அப்பா எனக்கு வந்து இன்றைக்கு சாப்பாடு வேண்டி தரணும், சீவல் வேண்டி தரணும் என்று சொல்கிற அந்த பாசம் வந்து உங்களுக்கு ஜெயிலில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது தானே. அப்படியான நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாமண்டா, நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அவங்களுக்கு வேறொரு ஆளோடான அஃபேர் விருப்பம் இருக்குண்டா, ஓகே. விருப்பம் இல்லாத வாழ்க்கை என்னத்துக்கு வாழ்வானுண்டு? நீங்கள் சட்ட ரீதியாக வந்து ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுத்துட்டு விவாகரத்தை கொடுத்துட்டு வந்து பிள்ளைகளோட, அதாவது நீங்கள் உங்களோட பிள்ளைகளோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நல்லபடியாக வாழலாம். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லபடியாக வாழ்கிறால வந்து உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது. எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. அதோட நம்ம விவகாரத்து செஞ்சிட்டோமே, இப்படியான செயல்களில் ஈடுபட்டுத்தேமெண்டு பொதுமக்கள் ஒன்றும் கதைக்க போகிறதில்லை. ஏனெண்டா உங்களோட வாழ்க்கை, உங்களோட முடிவு, உங்களோட வாழ்க்கை உங்களோட முடிவில் இருக்குது. அதாவது நீங்கள் நல்லபடியாக எந்த நாளுமே துக்கத்துலேயும் துன்பத்துலேயும் வாழ்ந்து கொண்டிருந்து மற்றவங்களுக்காக நீங்கள் நடித்து கொண்டிருக்கணுமென்ற அவசியம் உங்களுக்கு இல்லை தானே. இப்படியான குடும்ப சண்டைகள், இப்படியான என்னண்டா அவ்வளோ கோபம், அதாவது தலையை வெட்டி கொண்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறீங்க. அடுத்து வந்து கோடாலியால் வெட்டி கொண்டு போய் வந்து அடித்து கொள்றீங்க, மம்பட்டியால் வெட்டி அடித்து கொள்றீங்க. இப்படியான கோபங்கள் காட்டுற நீங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சாவது நீங்கள் செயல்பட்டுருக்கலாங்க. இப்படியான கோபம் காட்டுற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி காட்டணும். இவள் நம்மளுக்கு துரோகம் செஞ்சிட்டாலே, இவள் துரோகம் செஞ்சாலும் வந்து இவளுக்கு முன்னால் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். நம்மளோட பிள்ளைகளை ஒரு டாக்டரோ இன்ஜினியருக்கோ படிக்க வச்சு அந்த பிள்ளைகள வாழ்க்கையை வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு வரணுமென்ற நோக்கம் உங்களுக்கு இருந்திருந்தா நீங்கள் இப்படியான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்க மாட்டீங்கன்ற நான் உண்மைக்குமே நான் சொல்ல வேண்டியதுதான். இது ஒரு செய்தியாக சொல்லுவோம் மட்டும் தான் பார்த்தேன்னா, அந்த செய்தியை சொல்ல போனோம்ண்டா இப்படி போட்டு குத்தினான், அப்படி போட்டு குத்தினான், இதால் வெட்டினான், அதால் வெட்டினான்ன்றெல்லாம் நிறைய கழிச்சு கொண்டிருக்கலாம். கடைசியாக சுருக்கம் வந்து அந்த பெண்கள் செத்துட்டாங்க. அந்த பெண்கள் செத்துட்டாங்கன்றதுக்கு நாடி வந்து நம்ம திருப்ப கழிச்சு நம்ம திருப்ப நம்ம பிரச்சனையில் ஈடுபடுவோம். அதனால் நான் இதை விழிப்புணர்வாக தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அதை விட்டு போட்டு நீங்கள் வேலைகளை பார்க்க வேண்டியதான். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டு உங்களோட பிள்ளைகள் உங்களை நம்பி இருக்குங்கள். அந்த பிள்ளை உங்களை வேலை விட்டு முடிஞ்சு நீங்கள் கூலி தொழிலோ என்ன தொழில் நீங்கள் செஞ்சு வந்தாலும் வேலை விட்டு முடிஞ்சு வந்த பிறகு அப்பாண்டு ஓடி வந்து ஒரு கட்டி பிடிச்சி எனக்கு இன்றைக்கு என்ன வேண்டி வந்த நீ அப்பா, பேக்கை காட்டு
பேக்கை காட்டு என்று சொல்கிற அளவுக்கு அந்த பாசம் நீங்கள் செய்கிற உங்களுக்கு முட்டாள்தனம் உங்களோட கோழைத்தனத்தை கொண்டு போய் வந்து கொலையில் நீங்கள் காட்டினீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு எப்படியான செயல்கள் இப்படியான பாசங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அங்கேருந்து அவங்க தர சாப்பாடை நீங்கள் சாப்பிடணும், அவங்க தர தொழிலை நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். இப்படியான செயல்களில் ஈடுபட்டு உண்மையிலே சரியான கவலையாக தான் இருக்குது. ஏன் தானே இப்படி நடக்குண்டு பிரச்சனையை விட்டு போட்டு பிரிஞ்சு போட்டு இருங்களேன். அதை விட்டு அந்த சின்ன பிள்ளைகள வாழ்க்கை எவ்வளோ பாடுபடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் செயற்படுறீங்க இல்லையே. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ துக்கங்கள், எவ்வளோ எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்ண்டா வந்து உங்களோட அம்மாவை கொண்டு போட்டு தானே ஜெயிலுக்கு போனவர் என்று சொல்கிற அளவுக்கு வந்து இப்படியான பிரச்சனைகள் வந்து ஈடுபடுது. அதோட வந்து இந்த மாணவர்கள் வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்ற வந்து இப்போ டீச்சர்மார்கள் கொஞ்சம் படிவாக இருந்துக்கிட்டா டீச்சர்மாரை காதலிக்கிற இதெல்லாமாடா நம்மளை அந்த காலத்தில் நம்மளுக்கு படிச்சு படிப்பின ஆசிரியர்களுக்கு ஒரு மதிப்பொண்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு வந்து டீச்சர்மாரை காதலிக்கிறதும் டீச்சர்மாரை தொடர்புக்குள்ளாகிறதும் அதோட வந்து டீச்சர்மார கணவர்கள் சொல்கிறது வந்து உங்களோட ஒய்ஃபோட வந்திருக்கிற புள்ள வந்து உண்ட புள்ள இல்லை இண்ட புள்ளன்றது அவனை கோவமுட்டி அவனை கழுத்தால் விட்ட வச்சு அவன் கழுத்தை தூக்கி கொண்டு போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பான். அப்படியான செயல்களுக்கு ஈடுபடுறது வந்து மாணவர்கள். டீச்சர்மார்களும் சரி மாணவர்களும் சரி டீச்சர்மார்கள் வேலையை பார்க்கணும். பிள்ளைகளோட சேர்ந்து இருந்து குடிக்கிறது, பிள்ளைகளோட சேர்ந்து இருந்து வந்து சிகரெட் அடிக்கிறது, பிள்ளைகளோட சேர்ந்து இருந்து வந்து அந்தந்த கதைகள் கதைக்கிறது. இப்படியான செயல்களை நீங்கள் செய்கிறீங்கண்டா வந்து மாணவர்கள் என்னண்டு வந்து முன்னேறுவாங்க. எதுவும் சண்டைக்குண்டா பொடியனோட சேர்ந்து டீச்சர்மார் சண்டைக்கு போகிறது. எனக்குண்டா என்ன நடக்குமே எது நடக்குமென்று தெரியல. ஓகே, இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோவை தான் எடுத்தேன்னா செய்தியாக தான் போடுறதுனா செய்தியாக சொல்கிறதுக்கு வந்து குத்தினான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்து ஒரு நபராக திருந்துவீங்களே. நான் சொன்னேன் தானே ஒரே ஒரு வார்த்தை தான், அப்பா நீ வேலை விட்டு முடிஞ்சு வந்தப்போ அப்பா நீ எனக்கு இன்றைக்கு வேலை விட்டு முடிஞ்சு வந்தப்போ என்ன வேண்டி வந்தனி, சொக்கா வேண்டி வந்தனியா, பிக்கா வேண்டி வந்தனியா என்று கேட்குற அந்த பாசமுள்ள பிள்ளைன்ற பாசம் நீங்கள் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனது அப்புறம் உங்களுக்கு கிடைக்குமா? இதை மட்டும் நீங்கள் உங்களோட மண்டையில் நல்லா ஏற்றிட்டு ஏதாவது பிரச்சனைகள் மற்றவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமெண்டா நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் மண்டையில் ஏற்றினீங்கண்டா நீங்கள் இண்டியோட நீங்கள் திருந்துருவீங்க. நீங்கள் பிரச்சனையை பேசி தீர்ப்பீங்க. அப்படி இல்லாட்டி சட்ட நடவடிக்கையாக தீர்ப்பீங்க. சட்ட நடவடிக்கையாக தீர்ந்து உங்களோட பிள்ளைகளோட நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கை வாழணும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டெழுந்து நான் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி காட்டணுமென்ற செயல்களில் ஈடுபடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனாடி தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்கின்றேன். இந்த வீடியோவுக்கு எனக்கு என் சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து அடுத்தது வந்து என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டுக்கு. நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி.